இலக்கணத்தில் ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்தில் மற்றொரு எழுத்து வந்துச்சுன்னா அது போலி அப்படின்னு பேர். அது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி அப்படின்னு நமக்கு 4 விதத்தில் இருக்குது. இதில் முதல் போலின்னா முதல் எழுத்து மட்டும் மாறி வருது. உதாரணமாக மஞ்சி அப்படிங்கிறது மைஞ்சி மைன்னு வருது. 50 அப்படிங்கிறது 50 ஆ மட்டும் வருது. இது முதல் போலி. இடைப்போலிங்கிறது இடையில் உள்ள எழுத்து. இப்போ அரசுங்கிறது இடத்துல ராவில் உள்ள ரா இங்கே ரைன்னு வந்திருக்குது. இங்கே நேயம் யா அப்படிங்கிற இடத்துல இங்கே சா நேசம்னு வந்திருக்குது. அதே போல் கடைப்போலின்னா கடைசி எழுத்து. இங்கே களம்ங்கிறது இம்மு வந்திருக்கு, இங்கே இன்னு வந்திருக்குது. இங்கே பந்தலுங்கிறதுல இல்லு வரதுக்கு பதிலாக பந்தர்னு வந்திருக்குது, இரு வந்திருக்குது. திறம் என்கிறதுக்கு இம்மு பதிலாக திரள்னு வந்திருக்குது இல்லைங்களா. முற்றுப்போலின்னா முழுவதுமாக அந்த எழுத்து அனைத்துமே வேறு எழுத்தாக மாறும். இப்போ 5 அப்படிங்கிறது 5 அப்படின்னு வர்றது, வைத்துங்கிறது வச்ச அப்படின்னு சொல்கிறது. அப்போது இதை போல் ஒவ்வொரு எழுத்து வர வேண்டிய இடத்தில் மற்றொரு எழுத்து வந்து அதே சமயத்தில் பொருளை கொடுத்துச்சுன்னா அது போலின்னு பேர். முதல் எழுத்து மாறி வந்தால் முதல் போலி, இடையில் உள்ள எழுத்து மாறி வந்தால் இடைப்போலி, கடைசியில் உள்ள எழுத்து மாறி வந்தால் கடைப்போலி. எல்லா எழுத்துக்களுமே மாறி வந்துச்சுன்னா அது முற்றுப்போலி அப்படின்னு பேர். இலக்கண போலிங்கிறது ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்துல மற்ற எழுத்து வந்து முன்பின்னாக மாறி வருது. இப்போ தசை என்பது சதைன்னு வருவது, புறஞ்சேரி அப்படிங்கிறத சேரி புறன்னு வருவது, கால்வாய்ங்கிறது வாய்க்கால்னு வருவது. அது இலக்கண போலி, இது எழுத்து போலி. நன்றி, வணக்கம்.